பக்கத்துல உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு காயில அது 10 கடை வாங்கினாங்க. எங்களுக்கு அந்த கடை வேணும், மதுக்கடை. புருஷன் மாறுறதுக்கு பாதிப்பாகுது அவன் குடிச்சு பழக்கம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போனா தேட முடியறது இல்ல, ரொம்ப தூரமா இருக்கிறதுல. பக்கமா இருந்தா நாங்க தேடி கூட்டு போவோம். ஆஸ்பத்திரி பக்கத்துல உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு காயில அது 10 கடை வாங்கினாங்க. எங்களுக்கு அந்த கடை வேணும், மதுக்கடை. நாங்க தேட முடியறது இல்ல வீட்டுல இருக்கிறவங்க போனா, அதனால வேணும் மது கடை வேணும். ஐயோ நான் 90 வயசு, இந்த வயசுல சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு 2000 பேர் இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு. உடம்புக்கு மது குடிக்கிற தீங்கு தானே? இல்ல இல்ல குடிச்சு சாப்பிடுறோம். குடிக்கணும் குடிக்கணும் மட்டுமால வலி வலிக்கு. அதனாலதான் நீங்க பண்றீங்க? ஆமா, அதனாலதான் நான் பண்றது. சரிங்க சரிங்க. இப்போ நீங்க குடிச்சீங்கன்னா உங்க அடுத்த தலைமுறையில பேரம் பிள்ளைங்க எல்லாம் வந்து குடிப்பாங்களே? பேரம் பேச்சு யாரும் இல்ல, நாங்களே இருக்கிறோம் 2 ஆளு. அப்படிங்களா? 90 வயசா? 90 வயசு. மதுபான கடை ஆதனூர்ல வேணுங்க. அதனால ரொம்ப தூரம் சின்ன தின்னூரோ அந்தாட்ட குலாத்திரம்பட்டி போனால் ரொம்ப பாதிப்பாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய போனவங்க திரும்பி வீடு வந்து சேர்றது இல்ல. அதனால ஒரு கடை ஆதனூர் கண்டிப்பா வேணுங்க. கஷ்டப்படுற ஜனங்க வந்து சாயந்தரம்னா அது ரொம்ப தூரம் இருந்தாலும் போயே தீர்றாங்க. அதனால கண்டிப்பா ஆதனூர் கடை வேணும், நமக்கு வேணும், இருக்கிற உழைப்பாளிங்களுக்கு வேணும். எங்க ஊர்ல சுமார் ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு இருக்காங்க. அதுல கண்டிப்பாவே 1000 பேர் குடிப்பாங்க. ஆமா, குடிக்கிறவங்க தான். இந்த மதுபானம் வேணும் அப்படின்னு கடை வேணும்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாம் கூட்டு வந்து அவங்களும் குடிக்கிறவங்க தானே? அவங்க வந்து புருஷன் மாறுறதுக்கு பாதிப்பாகுது அவன் குடிச்சு பழக்கம். புருஷன் மாறுக்கு பாதிப்பாகுது, ரொம்ப லாங்கல் போற. அப்படி லாங்கல் போகும்போது ஆள் வீட்டுக்கு வர்றது இல்ல, லேட் ஆகுது. அங்கங்க போதாகும் போது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியறது இல்ல. அதனாலதான் அங்க பக்கம் வேணும்னு கேக்குறது. கஷ்டப்படுறாங்க இல்ல சார், அவன் பாதிப்பாகிறவன் என்ன பண்ண முடியும்? உழைப்பாளி, பொழுதெல்லாம் வேலை செய்யறான், வெயில் மழை பார்க்காம. அதனால அவன் வேணும்ன்றான். சாயந்தரம்னா கண்டிப்பா வேணும், அதனாலதான் கேக்குறான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.